தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. ஜெபத்தில் சிறந்தவன் எல்லாவற்றிலும் சிறந்தவன். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000த்திற்கும் மேற்பட்டோரை போஷித்த அந்த பெரிய வெற்றி மற்றும் அந்நாளின் கடினமான ஊழியத்திற்கு பின் கொண்டாட்டம், இளைப்பாறுதல் மற்றும் அதிக வல்லமைக்கான நேரம் அது. இயேசு இந்த 3ஐயும் செய்ய வேண்டியிருந்தது. அவர் அவைகளை ஜெபத்தினாலே செய்தார். மக்களும் சீசர்களும் உபதேசம், அற்புதங்கள் மற்றும் உணவை விரும்பின போது அவர் அவர்களுக்கு அவைகளை கொடுத்தார். இதே காரியங்கள் நாளைக்கும் அவர்களுக்கு தேவைப்படும். அவர்களோடு தங்கி விடுவது பிதாவோடு உள்ள அவரது ஐக்கியத்தை பறித்து மக்களை ஆசீர்வதிப்பதற்கான வல்லமையும் திருடிவிடும். இயேசு இதனை அறிந்தவராய் வெற்றியை கொண்டாடவும், பிதாவின் மடியில் இளைப்பாறவும், பிதா தனது தேவைகளை சந்திக்கவும், வல்லமைக்காகவும் பிதாவிடம் கடந்து சென்றார். இயேசு 6 மணி நேரம் ஜெபித்த பின் பிதா கடலிலே சீசர்களுக்கு உதவி தேவை என்று சொன்னார். இயேசு கடலுக்குள் சென்று அதனை அமைதிப்படுத்தும் வல்லமையை பெற்றார். தேவனோடு இருக்க ஜெபத்தில் நீங்கள் சகலத்தையும் தர வேண்டி வரும். உங்கள் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் ஒரு இடம் ஜெபம். ஜெபித்தல் என்பது தேவனை இணைத்துக் கொள்வது. ஜெபிக்க தவறுதலை எந்த காரியத்தாலும் ஈடு செய்ய இயலாது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.